ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெப்பி ஃபிஷிங். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோங்க. திருவன் பிடிக்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம செரையான் கேள்விப்பட்டிருப்போம். செரையான் வகையிலே இன்னொன்று திருவன்னு சொல்லுவோம். மஞ்சவால் திருவன்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம ஊரில் திருவன்னு சொல்லுவோம். இந்த மீனை பொறுத்தளவு ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1, 2 மீன் வரவே வராதுங்க. கூட்டம் கூட்டமாக தான் மீன் வரும். நம்ம இத மட்டும் கரெக்ட்டா மீன் இருக்கிறத பார்த்துட்டோம் அப்டின்னா, வெடுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கணும். வெடுக்குங்கிறது ஒண்ணும் இல்லங்க. சூட மீன தான் நம்ம வெடுக்குன்னு சொல்லுவோம். வெடுக்கு அடிச்சுட்டே இருக்கணும். அந்த கூட்டத்த அந்த இடத்த விட்டு போக விடாம இப்ப பாலா பார்த்தீங்கன்னா, மீன பிச்சு பிச்சு வீசுறாப்ல. இப்டி வீசும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த மீன் கூட்டமும் அங்கேயே நிக்கும். அது இல்லாம அத சுத்தி ஏதாவது திருவ மீன் வந்துச்சு அப்டின்னா, அந்த மீன்களுமே பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டத்தோட ஜாயின் பண்ணி இந்த மீன்கள திங்க ஆரம்பிக்கும். இங்க பாருங்க மீனுக்கு தூண்டில் வைக்கிறதுக்கு மீன் அப்படியே நைஸா மேல உள்ள செதில் எல்லாம் எடுத்துட்டு வெறும் ஃப்ளஷ்ஷா மட்டும் எடுக்குறாப்ல. எடுத்து தூண்டில்ல குத்தியாச்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னா, திருவனுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய சைஸ் தூண்டில் போட முடியாது. கிளி மீனுக்கு யூஸ் பண்ற அதே தூண்டில், அதே நரம்பு தான். ஆனா ஒவ்வொரு திருவனும் 1/4 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோ, 1 1/2 கிலோ சைஸ் வரைக்கும் கூட வளரும். இன்னைக்கு பிடிச்ச எல்லா மீனுமே பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ சைஸு அந்த அந்த சைஸ் மீன்கள் தான் அதிகமா வந்துச்சு. மீன நீங்க தாராளமா பார்க்கலாம். உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லா கிளியரா பார்த்தீங்கன்னாலே தெரியும். கூட்டம் கூட்டமா இருக்குங்க. அப்படியே அதுவும் மேல் பரப்புல சுத்தும். மத்த மீன்கள் எல்லாமே உள்ளுக்குள்ள தான் இருக்கும். திரும்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெடுக்கு போட்டோனயே மேல் பரப்புல சுத்தும். இந்த பாருங்க மீன் நல்லா உன்த்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பார்த்தீங்களா ஒரு மீன் புடிச்சாச்சுங்க. செம்மங்க சான்ஸே இல்லங்க. உண்மையிலேயே பாலா ஃபென்டாஸ்டிக்கா ஃபிஷிங்ல ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க. அதனால அவர் எல்லா மீனுக்கும் கன்டினியூஸா ஒவ்வொரு மீனை எப்படி பிடிக்கணுங்கிற அந்த டாக்டிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் எல்லாமே கிளியரா தெரிஞ்சு வச்சிருக்கிறனால, ஒரு நேரம் பாறைக்கு இழுப்போம். பாறை பிடிக்காத பட்சத்துல திருவனுக்கு போடுவோம். திருவன் இல்ல திருக்க கிடந்தா திருக்கைக்கு போடுவோம். ஏதோ ஒரு மீன பாம்பன் பிரிட்ஜ்ல டெய்லி ஹண்டிங் பண்ணிட்டே தாங்க இருக்கோம். அதனால தான் உங்களுக்கு டெய்லி எங்களால வீடியோஸ் குடுக்க முடியுது. பாருங்க மீன பாருங்க. செம்ம மீனுங்க. சான்ஸே இல்லங்க, சான்ஸே இல்லங்க. இங்க பாருங்க. அப்படியே நம்ம அப்படியே செரையான் ஆல்ரெடி சாப்பிட்டுருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அத விட இது டேஸ்ட்டா இருக்குங்க. உண்மையிலேயே நானே அன்னைக்கு இது புடிச்ச அன்னைக்கு 1 1/2 கிலோ எடுத்துட்டு சமைச்சு சாப்பிட்டேன். சுட சுட சாப்பிட்டோம். அவ்ளோ டேஸ்ட்டா இருந்துச்சுங்க. குழம்புக்கும் அவ்வளோ ருசியா இருக்கு. பொரிச்சு சாப்பிட்டோம். அதுவும் அவ்வளோ ருசியா இருக்கு. நீங்க இதுவரைக்கும் சாப்பிட்டதில்ல அப்டின்னா, கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் வாங்கி சாப்பிடுங்க. அப்பதான் உங்களுக்கே தெரியும். ஏன்னா இது மொத்த மொத்தமா மாட்டுறனால நம்ம எடுத்து பக்கத்துல பைய வச்சுக்கிட்டோம்னா, டக்கு டக்குன்னு புடிக்க புடிக்க தூக்கி போட்டே இருக்கலாங்க. இன்னைக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 கிலோவுக்கு மேல நாங்க புடிச்சுட்டோம் மொத்தமாவே. நான் கொஞ்சம் எடுத்துட்டு வந்துட்டேன். பாலா கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாப்புல. அது இல்லாம மீதம் உள்ளத பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல வித்துட்டோம். இங்க பாருங்க மீன பாருங்க. இதுல ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீன புடிச்சுட்டு அடுத்த மீனுக்கு நம்ம வெடுக்கு வைக்கணும். உதாரணம் வீசுறது தாங்க வெடுக்கு இப்ப. அது வைக்காம நம்ம வெறும் மீன புடிக்கிற மைண்ட் செட்லயே நம்ம இரைய மட்டும் குத்தி குத்தி வச்சோம்னா, அங்க இருக்கிற கூட்டத்த நம்மளால நிப்பாட்ட முடியாது. அது வேற இடத்துக்கு போயிரும். அது அப்படியே சுத்தி சுத்தி வருங்க. இத நீங்க இன்னும் லைவ்லியா பார்த்தீங்கன்னா, சொல்லவே வேணாம். அவ்ளோ சூப்பரா இருக்கும் பார்க்கறதுக்கே. இங்க பாருங்க மீன பாருங்க. அப்பா! என்ன வெட்டு கரெக்ட்டா ஏறுச்சுனா தாங்க மீன் கைக்கு வரும். இல்லன்னா அது உதறதுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில கைக்கே வராது. இந்த இந்த மீன் கூட்டம் அதில அங்க பாருங்க மேல பாருங்க. அப்படியே பார்த்தீங்கனாலே தெரியும். மொய் மொய் மொய்க்கிது பாருங்க. செம்மங்க. போட போட புடிச்சுட்டே இருக்கலாங்க. மத்த மீன் மாரி நம்ம வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. எறைய மட்டும் கரெக்ட்டா மேல் பரப்புல வச்சோம்னு வச்சுக்கங்களேன், வைக்க வைக்க டக்கு டக்குன்னு எடுத்துட்டே இருக்கு. இப்ப நம்ம புடிச்சுட்டோமா, புடிச்சு பாலத்துக்கு கீழ வச்சுட்டு டக்குன்னு பிச்சு, வெடுக்க வீசிட்டு, அந்த மீன்கள் திங்கிற நேரத்துக்குள்ள வேகமா மீன தூக்கிட்டு, அதுக்கடுத்து மறுபடியும் எறைய குத்தி, இவ்ளோ வேகமா நம்ம செயல்பட்டா தாங்க இந்த மீன புடிக்க முடியும். அத விட்டு நம்ம பொறுமையா அத கையாண்டோம் அப்டின்னா, கண்டிப்பா அந்த கூட்டம் வேற பக்கம் போயிரும். அதுல அவ்வளோ சீக்கிரம் நம்ம புடிச்சே ஆகணும். இங்க பாருங்க. எவ்ளோ ஸ்பீடா இருக்காப்லன்னு பாருங்க பாலா. அப்பதான் உங்களுக்கு டக்கு 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 டக்குன்னு வேல நடக்கும். தூண்டில தூக்கி போட்டாச்சு. இப்ப அடுத்த இரைய குத்தணும். இதுக்கு நடுவுலயும் வெடுக்கு வீசிட்டே இருக்கணுங்க. திரும்ப புடிக்கணும்னு நெனச்சீங்க அப்டின்னா, கண்டிப்பா பார்ட்னர் இருந்தா உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு ஆள் வெடுக்கு வீசிட்டே இருக்கணும். ஒரு ஆள் மீன் இங்க பாருங்க. போட போட புடிக்குங்க. அன்னைக்கு மட்டும் ஒரு 6 கிலோவுக்கு மேல புடிச்சோங்க திருவ. அதுதான் இதுல ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ. ஸோ இதுவரைக்கும் பெப்பி ஃபிஷிங்கோட சேனல்ல இந்த வீடியோ நம்ம அப்டேட் பண்ணதே இல்ல. ஸோ கரெக்ட்டா இந்த வீக் நமக்குன்னு அமைஞ்சிருச்சு. ஸோ அதனால தான் இந்த வீக்க ஸ்பெஷலா இருக்கட்டும்ங்கிறதுக்காக இந்த திருவனோட வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா மத்த பாறை மீன் போட்டிருக்கோம், கொடுவா போட்டிருக்கோம், திருக்க போட்டிருக்கோம், செம்மீன் போட்டிருக்கோம், கலவா போட்டிருக்கோம். எல்லா வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். சரி திருவன் வீடியோ இதுவரைக்கும் போட்டதே இல்ல. கரெக்ட்டான டைம் இந்த டைம் ஆப்ட்டா அமைஞ்சிச்சு. ஸோ
ஸோ அதை எடுத்து இந்த டைம் நம்ம அப்டேட் பண்ணி விட்டுலாம். இங்கே பாருங்க மீனை பாருங்கள். பாம்பன் பாலத்துலேருந்து பிடிக்கிறதே ஒரு பெரிய விஷயம் தாங்க. ஏன்னா இவ்வளோ ஹைட்லேருந்து பிடிக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அதுவும் ரெகுலராக ஃபிஷ்ஷிங் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். சரி திருவனுக்கு தான் வச்சிட்டு இருந்தோமே, அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்களே எதிர்பார்க்கல. ஸ்பெஷல் வீடியோ உண்மையிலேயே குட்டி முரல் ஒன்று பிடிச்சிருச்சுங்க. நாம சரி விட்டலாம்னு நினச்சது எடுத்தாலுமே அது கரெக்டாக தூண்டில் வந்து நல்லா கொழுவிருச்சு. இங்கே பாருங்க முரலை பாருங்க. வச்சது திருவனுக்கு, அது திருவன் எல்லாம் பிடிச்சி முடிச்சுட்டு அங்கே ஒரு முரல் கூட்டம் வந்துச்சு. அதில் ஒன்று மாட்டிட்டாப்புல. சரி பரவாயில்ல. இனிமே எல்லாமே நமக்கு மீன்கள் தான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இங்க பாருங்க மொறல பாருங்க. ரொம்ப கூர்மையா இருக்குங்க. பார்த்து தாங்க கையாளணும். ஸோ நம்ம பெப்பி ஃபிஷிங் சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, பாம்பன் பிரிட்ஜ்ல வந்து புடிக்கிற ஃபிஷிங் வீடியோஸ் வந்து டெய்லி ஈவினிங் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். இதுவரைக்கும் சேனல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் சிம்பலையுமே வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. சேனலுக்கு வந்து கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பெப்பி ஃபிஷிங்.